பத்தான், அதுக்கு அடுத்து ஜவான் 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி நம்ம ஷாருக்கான் அவர்களுக்கு. 0 படத்துடைய தோல்விக்கு அப்புறமா பல வருடங்கள் எல்லாருமே வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஷாருக்கானுடைய படம் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 2 திரைப்படம், 2 படமும் வேற லெவல் இட்டு உலக அளவில் 2 படமும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்திருக்கேன். பல வருடங்கள் கழித்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை ஷாருக்கான் அவர்கள் கொடுத்துட்டாப்ல. இப்போ அதுக்கடுத்து என்ன, ஜவான் வந்துருச்சு, அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கிங் அப்படின்ற ஒரு படத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல் வெளிவந்துருச்சு, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஷாருக்கான் அவருடைய பர்த்டே, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். உங்களுக்கு இந்த கிங் திரைப்படமும் பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று வேண்டிக்கிறேன். ஸோ அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய அஃபிஷியல் அப்டேட், அதாவது இது வரைக்கும் இந்த படத்துடைய டைட்டில் கூட அவங்க அஃபிஷியலாக ரிவீல் பண்ணலை. டைட்டில், அதுக்கடுத்து ஒரு டீசர் கூட அவங்க சென்சார் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அந்த டீசர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்ன மாதிரி அந்த டீசரும் வந்துருச்சு. படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்றதுமே ரிவீல் பண்ணிட்டாங்க, கிங் அப்படின்னு சொல்லிட்டு. டைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டீசர் வந்துருச்சு. டீசரில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் இந்த கிங் திரைப்படத்துக்கும் நம்ம அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. பாலிவுட்டில் அவருடைய 2வது சம்பவமாக இந்த கிங் திரைப்படம் இருக்க போது. ஏன்னா இந்த ஜவான் படத்துலேயே நம்ம ஷாருக்கானுக்கு அனிருத் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னுடைய பையன், என்னுடைய சன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்புல அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு. அதனால கிங் திரைப்படத்துக்கும் அனிருத் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாருக்கானே அனிருத் இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அந்த டீசரில் நம்ம அனிருத் பண்ணியிருக்கிற ஒரு சம்பவம் பார்க்கணுமே. ஆல்சன் புராக் இவங்க 2 பேரும் சேர்ந்து தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த சாங் இப்போதைக்கு எல்லாருடைய ரிங்டோனாக மாறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தாறுமாறான ஒரு ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் டீசருடைய மேக்கிங்குமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு ஷாருக்கான நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கிங் டீசர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கட்ட அப்டேட்டாக என்ன வருது இந்த படத்தில் இருந்ததுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.